அனைவருக்கும் வணக்கம். அனைத்து நண்பர்களுக்கும் என் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சரிங்களா? இன்றைக்கி ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு. எல்லாருக்கும் இந்த ஆண்டு வெற்றியாக அமையணும்னு சொல்லிட்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நம்ம 14ஆம் தேதி இன்றைக்கி தேதிக்கான கெஸ்ஸிங் போயிடலாம். ஜஸ்ட் ஒரு ஆல்ரெடி அடித்த பேட்டர்ன் மாதிரி தான். உங்களுக்கு ஐடியா இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? சரி, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வீக்லியில் போயிடலாம். இந்த வீக்லி கெஸ்ஸிங் வீக்லியில் பாருங்கள். இப்போது இன்றைக்கி வந்து சண்டேயில் பாருங்கள். இங்கே கடைசியாக அடித்த ரிசல்ட் இங்கே பார்த்தீங்கன்னா 70 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிசல்ட் அடிச்சிருப்பான். ஓகேங்களா? 70 இங்கே 70 அப்படிங்கிற ஒரு ரிசல்ட் இருக்குது. அந்த 70 என்ன பண்ணியிருப்பான், பிசியில் 2 நாள்னால் அதை 2 வாரம் விட்டு பிசியில் 07 அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிருக்கான். கரெக்டாக 70 ஃபஸ்ட்டு 70 அடிச்சிருக்கான். அதுக்கப்புறம் 2 நாள் விட்டு 07 அப்படின்ற நம்பர் அடிச்சிருக்கான். கரெக்டுங்களா? அந்த 07க்கு மேலே பாருங்கள், ஒரு 20 அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிருப்பான். 20 இங்கே 20ன்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் கிளியர் பண்ணி பார்க்குறேன். இங்கே 70. அடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா பிசியில் ஒரு நாள் விட்டு 20. ஓகேங்களா? இப்போ இந்த 70 எப்படி இங்கே 2 நாள் விட்டு 0 அடித்தானோ, இந்த 20 07க்கு அந்த ஒரு நாள் விட்டு கரெக்டாக 02ன்னு வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. சிம்பிள் தான் பாருங்கள். 70க்கு 07, 20க்கு 02. ஓகேங்களா? ஒரு சில டைமில் இந்த கேம் சிம்பிள் பேட்டர்ன் தான். ஒரு சில டைமில் எதிர்பார்க்காத நேரத்தில் கரெக்டாகவே அவன் அடிக்கிறான். கரெக்டாகவே அடித்து கேமை முடிக்கிறான். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம பிசியில் 02 அப்படின்ற நம்பர் நம்ம எடுத்துட்டோம். பிசியில் 02 இந்த பேட்டர்ன் வச்சு எடுத்தாச்சு. ஓகே, இப்போ நமக்கு பிசி 02 வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வீக்லி பேட்டர்னில் எடுத்தாச்சு. ஓகேங்களா? இப்போ பிசி 02 இருந்தால் 3 டிஜிட்டில் என்ன நம்பர் வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம ரெகுலராக பார்க்குற பேட்டர்ன் தான். இங்கே பாருங்கள், இங்கே 45 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் அடிச்சிருக்கோம். 45 இங்கே இருக்குது. 45 கரெக்டுங்களா? 45 இந்த 45 அந்த ஒரு நாள் விட்டு பாருங்கள், ஏபியில் 75 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் அடிச்சிருக்கோம். 45 75 ஒரு நாள் விட்டு 45 ஒரு நாள் விட்டு 75. அந்த 75க்கு கீழே ஒரு 40 அப்படின்னு ஒரு நம்பர் அடிச்சிருக்கோம். ஓகேங்களா? இந்த 40க்கு ஒரு 70 வரணும். ஓகேங்களா? 40க்கு ஒரு 70மே நமக்கு வரணும். ஏன்னா இந்த மாதம் பாருங்கள், 20க்கு 25 கேமை முடிச்சிட்டான். ஆக்சுவலாக இந்த 3வது பேட்டர்ன் அன்றைக்கி 45க்கு 40 கொஞ்சம் ரேர் தான். இருந்தாலும் அவன் 3வது டைமே அதை கேமை முடிச்சிருக்கான். ஓகேங்களா? 2 டைம் வரைக்கும் நம்ம நம்பிக்கையாக தாராளம் பண்ணலாம். ஒரு ஃபஸ்ட் டைம் அடிச்சுட்டு 2வது டைமு அதை வந்து ட்ரை பண்ணிட்டு வரோம். இருந்தாலும் 3வது நம்பருமே அடித்து முடிச்சிருக்கான். இருந்தாலும் இப்போ நம்ம 4வது நம்பராக இந்த 75க்கு இப்போது 75க்கும் 70மே நம்ம இந்த பேட்டர்ன் படி எடுக்கிறோம். 45 ஒரு நாள் விட்டு 75, 40 ஒரு நாள் விட்டு 70 அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறோம். ஓகேங்களா? இந்த 0 வச்சு அடித்ததுக்கு எல்லாத்துக்குமே ஒரு 5 வச்சு கேமை முடிக்கிறோம். கரெக்டுங்களா? 20க்கு 25, 10க்கு 15, 45க்கு 40, இப்போது 75க்கு 70 வர்றதுக்கான ஒரு வாய்ப்புமே இருக்குது. சரிங்களா? அதனால் இன்றைக்கி பிசியில் 02 அப்படின்ற நம்பர் வரதால் நம்ம 702 அப்படின்ற நம்பர் இன்றைக்கி நம்ம 3 டிஜிட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? இன்றைக்கி 14/4/24 கெஸ்ஸிங்கில் 702 நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? கெஸ்ஸிங் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்,
கமெண்ட் பண்ணுங்கள். கடைசியாக ஒரு வாட்டி எல்லாருக்கும் மறுபடியும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.